எனக்காக இப்படி பண்ணுவாங்க எதிர்பார்க்குவேன். கிண்டி கலைஞர் மருத்துவமனையில் புற்றுநோய் நிபுணரான மருத்துவர் பாலாஜியை பெருங்களத்தூரைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவர் கத்தியால் குத்திய சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தின. இந்த நிலையில் விக்னேஷின் குற்றச் செயல்பாடுகளை தாங்கள் துளியும் யூகிக்கவில்லை என்கிறார்கள் உறவினர்கள். 26 வயதாகும் விக்னேஷ் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்திருக்கிறார். லாரி ஓட்டுநரான அவரது தந்தை கடந்த 7 மாதத்திற்கு முன்பு மரணமடைந்த நிலையில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட தனது தாயை கவனித்து வந்திருக்கிறார் விக்னேஷ். அதுபோக அவருக்கும் இதயத்தில் பிரச்சனை இருந்திருக்கிறது. கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் இதற்கான சிகிச்சையும் அவர் பெற்று வந்திருக்கிறார். அறுவை சிகிச்சை செய்தால்தான் விக்னேஷ் உயிர் பிழைப்பார் என்ற நிலையில் இருந்ததாகவும் இதனால் தாய் மகனையும் மகன் தாயையும் பார்த்துக் கொண்டதாக கூறுகிறார் விக்னேஷின் தம்பி லோகேஷ். அவன் எந்த விஷயத்துக்கும் போக மாட்டான். முதல்ல எல்லாரும் பார்த்தாலும் அவன் தலையை கீழே குஞ்சின்னு போறாள். அவன் யார்கிட்டையும் வந்து எதிர்த்து பேச மாட்டான், எதுவும் பண்ணவும் மாட்டான். அவன் ஃபர்ஸ்ட் அவன் பார்த்தாலே ஃபர்ஸ்ட் தலையை கீழே குஞ்சின்னு தான் போவானே தவிர அவன் பாலிடெக்னிக் வச்சிருக்கான். அவனுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் உண்டு. இப்போ அந்த கலைஞர் ஹாஸ்பிட்டல் தான் அவனுக்கும் பார்த்தது. அவனுக்கும் ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு. அந்த கலைஞர் ஹாஸ்பிட்டலையும் இன்னொருக்கும் கேஸ் இருக்கு அவன் மேலேயும். அந்த கலைஞர் ஹாஸ்பிட்டல் அந்த கேஸ் ஷீட் முதற்கொண்டு எல்லாமே அவங்ககிட்டயே இருக்கு. ஹார்ட்ல ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஹார்ட்ல ஆப்ரேஷன் பண்ணலாம் அவன் இறந்து போயிட்டானு சொல்லிட்டாங்க. அவனுக்கும் அந்த ரெட் வெசல்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த வெசல் அவனுக்கு உடஞ்சிருக்கு. அந்த வெசலை இப்போ உடஞ்சால்தான் தான் இப்போ இருக்க அவனால இப்போ நீங்க அச்சாலும் இது பண்ணாலும் அவனுக்கு ஃபிக்ஸ் வரும். இப்போ இருக்க அவனுக்கு ஃபிக்ஸ். அவனுக்கு குழந்தை மாதிரி நாங்கள் வீட்டில் பார்த்துருக்காங்க. அம்மா குழந்தை மாதிரி பார்த்துருந்தாங்க. அம்மா கூட அவன் இருப்பான், அவன் கூட அம்மா இருப்பாங்க. 2 பேர் தான் ஒன்னா இருப்பாங்களே தவிர மிச்சப்படி அவன் எங்கேயும் தனியாக போக மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான். முக்கால்வாசி அவன் போய் அந்த டாக்டர் பாலாஜி சார் டாக்டர் கூட பார்த்தது எல்லாமே எங்கள் அண்ணன் தான் போய் பார்த்தது தவிர வச்சு அவன் கூட போய் அவன் பார்க்கல. யார்ட்டையும் அவன் போனது கிடையாது. இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரியும். அவன் பண்ணது தப்பு தான், நாங்கள் தப்புன்னு சொல்லல. அவன் பண்ணது ஃபுல்லும் தப்பு தான். டாக்டர் பண்ணது தப்பு தானே. இப்போ டாக்டர் இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க. முக ஸ்டாலின் வந்திருக்கா போல, உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்காங்க, எல்லாம் பேசியிருக்காங்க. எல்லாத்தையும் இவ்வளோ பேசுறாங்க. எங்கள் அம்மாவுக்கு யார் வந்தாங்க? ஒத்தரம் வரலையே. ட்ரெஸ் வந்து என்னாச்சு ஏதாச்சு இது வந்து தான் கேட்குறாங்க தவிர எங்கள் அம்மாவுக்கு யாரும் காப்பாற்ற யாரும் ஒத்தரம் வரலையே. இப்போ வரும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. ஓட்டு வச்சு நாங்கள் இப்போ தான் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒத்தரம் காப்பாற்ற இல்லையே. எங்களுக்கு காப்பாற்ற யாருக்கா? முதல்ல ஐயா நீங்க பேசணும். நீங்க தான் ஐயா பேசணும். வேற யார் பேசுவாங்க? எங்களுக்கு தாக்குதல் சம்பவத்திற்கு பிறகு தாய் சிகிச்சை பெற்றதற்கான அனைத்து சான்றுகளையும் அனுமதியின்றி காவல்துறையினர் எடுத்துச் சென்றதாகவும் யாரும் தங்களை பார்க்கவில்லை என்றும் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார் லோகேஷ். கைது பண்ணாங்க. கைது பண்ணதுக்கோசம் கரெக்டாக தான் கைது பண்ணாங்க, தப்பு கிடையாது. அவன் பண்ணதுக்கோசம் கைது பண்ணாங்க. சரி, வீட்டுக்கு வந்தாங்களா? கரெக்டான வீட்டுக்கு வந்து ப்ரூஃப் எடுத்துக்கணும். எங்களை யாருமே எதுவுமே கேட்கல. இப்போ எங்கள் அம்மாவுக்கு இப்போ நைட்டு இப்போ எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியல. இப்போ எங்கள் அம்மாவுக்கு தேவை வேண்டிய ப்ரூஃப் எல்லா ப்ரூஃப் எடுத்துன்னு போயிட்டாங்க. கேஸ் ஷீட் முதற்கொண்டு சவிதா பாஸ்ல இருந்து கிண்டி ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லா கேஸ் ஷீட்டும் எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டாங்க. இப்போ இருக்க எந்த கேஸ் ஷீட்டும் இப்போ எங்ககிட்ட இல்லை. மொத்தத்தையும் எடுத்துன்னு போயிட்டாங்க. வெறும் ஜெராக்ஸ் எடுத்துன்னு வரும்னு சொல்லி எடுத்துன்னு போனாங்க. இன்னொருக்கும் வரலையே எங்ககிட்ட. என் தம்பி போனான். இன்னொருக்கும் என் தம்பி ஃபோன் பண்ண எடுக்கல. என் தம்பி பொண்ணுக்கும் கமலேஷ் அவனும் வரவே இல்லை. எங்கள் அண்ணன் பார்க்க கோசம் அவன் ஒருத்தன் மட்டும் தான் போனான் வீட்டுக்கு. எங்கள் அம்மா நாங்கள் பார்க்கணும்ல, யாருமே இல்லை எங்கள் அம்மாவை பார்க்கறதுக்கு. எங்கள் அப்பா இறந்து போய் 7 மாதம் ஆகுது. இப்போ எங்கள் அப்பாவுக்கு இல்லைனா எங்கள் அம்மா விட்டு நாங்கள் எங்கள் நடுரோட்டை நிற்க சொல்ல முடியுமா? யார் முதல்ல எங்கள் வீட்டில் வருவாங்களா? கவர்மெண்ட் அரசு சம்பாதி தான் அவங்க பென்ஷன் வருது. எங்கள் வீட்டில் யாரும் பென்ஷனாக வரப்போகுது? எங்கள் வீட்டில் பென்ஷனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எங்கெல்லாம் நாங்கள் ஒரு நாளைக்கு 10 ரூபா சம்பாதிச்சா தான் நாங்கள் சாப்பிட முடியுமே தவிர எங்கள் வீட்டில் அந்த மாதிரி காசும் கிடையாது, எதுவுமே சம்பாதிச்ச மாதிரி நாங்கள் சேர்த்தும் வைக்கல. அந்த மாதிரி ஆளும் கிடையாது. நாங்கள் தொடர்ந்து இது குறித்து பேசிய லோகேஷின் சித்தி தேவி, பணம் இல்லை என்பதால் தானே அரசு மருத்துவமனைக்கு வருகிறோம். நீங்கள் செலுத்திய ஊசியால் தான் நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டதை சொல்லியிருக்க வேண்டும் அல்லவா? எல்லாமே உயிர்தானே. இதை கருத்தில் கொண்டு நல்ல முடிவாக எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். இப்ப நீங்க மருத்துவருக்கு கத்தி குத்து பட்டுடுச்சுன்னு அவரை எல்லாரும் பாக்குறீங்க, பேசுறீங்க. அவரால தானே ஒரு உயிர் இங்க பாதிக்கப்பட்டிருக்கு. அதை யாருமே பார்த்து பேச மாட்டீங்களே. அப்ப அவங்களுக்கு ஒரு நியாயம், மக்களுக்கு ஒரு நியாயமா? நீங்க மக்களுக்காக தானே போராடுறேன், 5 வருஷமா நான் எலெக்ஷன்ல எதுக்கு நிக்கிறேன்னா மக்களுக்காக தான் நான் நீங்க சொல்றீங்க. அப்ப நீங்க அந்த மக்களுக்காக நீங்க என்ன செய்யறீங்க? இப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எதை நம்பி வராங்க? காசு இல்ல, நல்லா பாப்பாங்க தானே நம்பி வராங்க. நீங்க ஊசி போட்டதான் நாங்க தப்புன்னு சொல்லல. அந்த ஊசியால நுரையீரல் பாதிக்கப்பட்டுச்சு இல்ல, அதை நீங்க எங்க கிட்ட சொல்லி இருக்கணும்ல. நீங்க ஏன் சொல்லல? நீங்க சொல்லிட்டு அந்த ஊசி நிப்பாட்டி இருக்கணும்ல. நீங்க நிப்பாட்டாமே அந்த ஊசி தொடர்ந்து ஏன் போட்டிருக்கீங்க? அப்போ அவருக்குன்னா உயிர், அப்ப எங்களுக்குன்னா அது உயிர் கிடையாதுங்களா? ஒரு தாய் எவ்வளவு, குடும்பத்துக்கு எவ்வளவு முக்கியம் ஒரு தாய். அதெல்லாம் கருத்தில் கொண்டு நீங்க ஒரு நல்ல முடிவா நீங்க எடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இப்ப போய் இன்னைக்கு ஸ்கேன் எடுத்திருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல இன்னும் என்ன பாதிக்கப்பட்டதுன்னு தெரியல. அது நாளைக்கு 11:30 மணிக்கு தான் அந்த ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னன்னு தெரியும் எங்களுக்கு. அது நாங்க எங்க போய் பாக்குறதுன்னு தெரியல. எங்க மொத்த ரிசல்ட்டையும் போலீஸ்காரங்க எடுத்துன்னு போயிட்டாங்க. பேசிக்கினே இருந்து நாங்க ஒன்னும் பண்ண மாட்டோமா இந்த ரிசல்ட் எல்லாம், நாங்க எடுத்துன்னு போய் பார்க்க தான் செய்வோம்னு சொல்லிட்டு எங்க வீட்டோட கடைசி பையன் கமலேஷ்
அவன் 2:30 மணிக்கு இங்க இருந்து போனான். இன்னமும் என்ன தகவல் ஏதுன்னு எங்களுக்கு தெரியல. எங்களோட கொடுத்தா தானே அவங்களுக்கு என்ன நிலவரம்னு நாங்க பார்க்க முடியும். அடுத்த டாக்டர் கிட்ட இதை கொடுத்து தானே அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் நாங்க எடுக்க முடியும். இதை நீங்க கருத்தில் கொண்டு எங்களுக்கு நன்மை எதனா செய்யுங்க. ஏன்னா எங்களுக்கு அந்த உயிர் முக்கியம். உங்களுக்கு எப்படி உங்க டாக்டரோட உயிர் நீங்க எல்லாரும் போய் பேசுறீங்கன்னா அதே மாதிரி தானே இந்த உயிரும். நீங்க அதை ஏன் பொருட்படுத்த மாட்டீங்க? அப்போ நீங்க உங்களுக்கு ஃபேவரா கவர்மெண்ட் சர்வெண்ட்னா அதுக்கு ஒரு ஃபேவர் பண்ணுவீங்க, மனுஷாலுன்னா அது எங்களை மாதிரி நடுத்தர வர்க்கத்துக்கு ஒரு ஃபேவர் பண்ணுவீங்களா? பார்த்தா நீங்க எல்லாமே ஒரே உயிர்னு பாருங்க. படிச்சிருக்காங்க படிக்கலன்னு பார்க்காதீங்க. எல்லாமே உயிர் தான். அவருக்கு போனாலும் உயிர் தான், எங்களுக்கு போனாலும் உயிர் தான். அவங்களுக்கு எவ்வளவு இழப்போ அதை விட அதிக இழப்பு எங்களுக்கு. அவருக்காவது ஏஜ் ஆகிருக்கு. இங்க 3 பசங்க இருக்காங்க, 2 பசங்க கல்யாணம் ஆகாம இருக்காங்க. அந்த கோவத்துல தான் அவன் ஏதோ ஒரு தப்பு செஞ்சிருக்கான். இதே எங்க கிட்ட சொல்லியிருந்தாலும் நாங்க செய்யக்கூடாதுன்னு தான் சொல்லியிருப்போம். ஏன்னா நாங்க அந்த மாதிரி கிடையாது. நாங்க நாங்க சம்பாதிக்கிறோம், படிக்க வைக்கிறோம், சாப்பிடுறோம். இதுதான் எங்க வாழ்க்கை. பண்ணும்போது உங்களுக்கு தெரியாது? அப்படிதான் தெரியாது, எங்களுக்கு தெரியாது. அவன் பண்ண போறான்றது முன்னாடியே எங்களுக்கு சொல்லவும் இல்லை. இது அவனோட மனசுல வச்சுன்னு தான் பண்ணியிருக்கான். இது எங்களுக்கு தெரியாது. எங்களோட குடும்ப நிலை இப்படிதாங்க. நாங்க சம்பாதிக்கணும், சாப்பிடணும், பசங்களை படிக்க வைக்கணும் தான் எங்களோட. அவன் ஒரு வாரம் அவங்க அம்மா கூட இருந்து அவன் எல்லாமே லெட்டின்ல இருந்து பாத்ரூம்ல இருந்து அவன் அள்ளி போடவே அவன் மனசு என்ன பாதிச்சிருக்குன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. அதனால அது அவனை கேட்டாதான் தெரியும் அவனோட மனநிலை எப்படி இருக்கு. என் தாய் இப்படி இருக்கானா அந்த டாக்டர் தானே காரணம்னு அவனோட ஒப்பீனியன் வைக்கிறான். நீங்க 2 பக்கமும் விசாரிக்கணும்ல. அவங்க பக்கமா அப்ப டாக்டர்னா அவருக்கு சப்போர்ட் கட்சிக்கு நிறைய பண்ணுவாங்க ஃபேவர். இப்ப எங்களுக்கு யார் பண்ணுவா? தொடர்ந்து கனத்த இதயத்தோடு பேசிய தாய் பிரேமா, இந்த நேரத்தில் நான் உயிரோடு இருப்பதே வேஸ்ட். மகன் இப்படி செய்வான் என்று எதிர்பார்க்கவே இல்லை என்று கண்ணீரோடு பேசினார். இந்த நிலைமையில நான் உயிரோடு இருக்கிறதே வேஸ்ட்ன்று. குறிப்பாக மருத்துவர் பாலாஜி சிடுசிடுவென பேசுவார் என்றும் ஸ்கேனை எடுத்தால் அதனை பார்க்காமலே நாளைக்கு வரச் சொல்வார் என்றும் வேதனை தெரிவித்தார். மகன் வெளியே வரவில்லை என்றால் மருத்துவமனையிலேயே உயிரிழந்து விடுவேன் என நாதழுதலுக்கு பேசினார். நான் ஒரு ஸ்கேனுக்கு போயிட்டு வரங்காட்டி இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. சிட்டு சிட்டுன்னு தான் பேசல. அவர் ஒரு காரணமே எனக்கு தேவையில்லை. எனக்கு என் உடம்பு தான் முக்கியம். அவர் ஒரு ஸ்கேனை பார்த்து எனக்கு ஊசி நிறுத்தி இருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை கிடையாது. வாங்கி பார்க்காததான் காரணம். பார்க்காம நாளைக்கு போட்டு வர என்ன போயிடுச்சு. இந்த 10 நாள் என் பையன் சவித்தாலே எனக்கு ரொம்ப வேலை செஞ்சு எப்படி தோணுச்சுன்னு தெரியல. ஒரு பொம்பளை பசங்க மதியம் பசங்க எனக்கு செய்யும். கலைஞர் ஹாஸ்பிட்டல்ல திட்டுவாங்க, நீ குட்டு வச்சு இப்படி பிள்ளைங்க போய் விடுங்க இதெல்லாம் ஆயிட்டுன்னு போதுன்னுவாங்க. எனக்கு யார் சிஸ்டர் இருக்கிறாங்கன்னு கேட்பேன் நான். என் பையன் வரணும், அந்த ஆஸ்பத்திரியிலே செத்து நான் போவேன். அப்படின்னா அவங்களுக்கு என் குடும்பம் உயிர் வேணும்னா எடுத்துக்கிட்டோம். எதுவுமே கிடையாது சார். அவர் டென்ஷனா பேசினா கூட என் பையனை கை பிடிச்சாமுக்கு அவர் அவரோட டியூட்டி, இது நம்மளோட டியூட்டி, வாடா போலாம் இட்டுன்னு போயிடுவேன். நான் 3 நாள் ஐசியில் என் பையன் மூஞ்சி பார்க்கல. கைது செய்யப்பட்ட விக்னேஷுக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.